இன்னைக்கு எப்படியாவது அந்த ஃபிகரை கரெக்ட் பண்ணிடணும் என முணுமுணுத்தபடி மீண்டும் தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டான் ராகவன். ஏய் வைதேகி, சீக்கிரம் காப்பி கொண்டு வா, முக்கியமான வாடிக்கையாளரை பார்க்க போகணும் என்றான். என்னடா அதிசயமாக இருக்குது, 10 மணி ஆஃபீஸுக்கு 9 மணிக்கு எழுப்பினாலும் எழாத மனுஷன் 7 மணிக்கே குளிச்சு ரெடியாக இருக்காரே, சம்திங் ராங் என நினைத்து கொண்டாள் வைதேகி. ஏங்க அப்படி என்ன தலைபோற அவசரமான வேலை? நம்ம பொண்ணு சுதாவுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, அவளை ஸ்கூலில் விட்டுட்டு நீங்கள் உங்கள் வாடிக்கையாளரை பார்க்கலாம் என்றாள் வைதேகி. என் தம்பி கணேசன் எங்கே போனான்? அவனை கொண்டு போய் விட சொல்லு, நான் 8 மணிக்குள்ளே போயாகணும். அப்பொழுதுதான் ஜிம்முக்கு சென்று வீட்டுக்குள் நுழைந்தான் ராகவனின் தம்பி கணேசன். டே கணேசா, சுதாவை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுடு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. வேகமாக செல்லும் அண்ணனை ஒரு கணம் உற்று பார்த்து, அண்ணா நீ ரொம்ப தப்பான வழியில் போற என்றான். அவன் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட ராகவன் பதிலெதும் சொல்லாமல் பைக்கில் சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் நோக்கி விரைந்து சென்றலானான். அங்கு 15 முதல் 20 வரையிலான இளம் பெண்கள் பஸ்ஸுக்காக காத்து கொண்டு இருப்பார்கள். தாங்கள் செல்ல வேண்டிய பஸ்ஸை பார்த்ததும் ராகவனுக்கு வயதோ 40. ஆனால் தன்னை 20 வயது இளைஞனைப் போல் கற்பனை செய்து கொள்ளுவான். முன்பின் தெரியாதவர் அவனிடம் பேசினால் தான் கல்லூரியில் படித்து கொண்டிருப்பதாக பெருமையாக சொல்லி கொள்ளுவான். தனியார் வங்கியில் காசாளராக பணிபுரிவதால் வங்கிக்கு வரும் இளம் பெண்களிடம் சிரித்து பழகி அவர்களிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுவதில் மிகவும் திறமைசாலி. ஆனால் தான் குடியிருக்கும் பகுதியிலோ அலுவலகத்திலோ தன்னை மிக நல்லவன் போல் காட்டிக்கொள்வதில் மிகவும் கைதேர்ந்தவன். ஜிம்முக்கெல்லாம் சென்று இளவயது பையனைப் போல் தோற்றமுடைவான். அவனுடைய லீலைகள் எல்லாம் முன்பின் தெரியாத இடத்தில் மட்டுமே. சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் பழக்கடை ஓரமாக பைக்கை நிறுத்தி அங்கு அழகிய பெண்ணை உற்று பார்த்தபடியே நின்றான் ராகவன். கடந்த 4 நாட்களாக 5 மணி அளவில் சிம்மக்கல் பஸ்ஸிலிருந்து இறங்கும் தன்னை உற்று பார்க்கும் இவன் இப்ப காலையிலும் வர ஆரம்பிச்சிட்டானே. யார் இவன்? எதுக்காக நம்மை துரத்திக்கிட்டு வருகிறான் என ரம்யாவின் மனதில் கலக்கம். தைரியத்தை வரவழைத்து ராகவனை நெருங்கி, யார் சார் நீங்க? உங்களை இதற்கு முன் நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். என் பெயர் கார்த்திக், அமெரிக்கன் காலேஜில் MA லிட்ரேச்சர் படிக்கிறேன். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களோட நட்பாக பழகலாம்னு தான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுகிறேன். கையில் புத்தகம் எதுவும் இல்லை, ஆனால் காலேஜ் படிக்கிறேன்னு சொல்கிறானே. அவனை பார்த்து பதிலேதும் சொல்லாமல் சற்று தள்ளி நின்றாள் ரம்யா. இன்னைக்கு இது போதும், இந்த மாத இறுதிக்குள் இந்த பச்சைக்கிளி என் கைக்குள் வந்துவிடும். முதல்ல பழைய புத்தக கடையில் போய் MA லிட்ரேச்சர் புத்தகம் வாங்கணும், அப்பத்தான் நம்ம காலேஜ் மாணவன்னு அவளை நம்புவா என்று மனதினுள் எண்ணியவாறே நடந்து போகலானான். தினமும் அவளை பின்தொடர்ந்து போனா வீட்டில் சந்தேகம் வந்துடும். தம்பி கணேசன் பார்வையில் இப்பவே சந்தேகம் தெரியுது, பார்த்து பக்குவமாகத்தான் நடந்துக்கணும் என நினைத்து கொண்டான். தினமும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாலும் ரம்யா கண்ணில் படாதவாறு மறைந்திருந்து அவள் தன்னை தேடுகிறாளா என்ற கவனிக்க தவறவில்லை ராகவன். எங்கே மறுபடியும் வந்து விடுவானோ என்ற பயத்துடன் அக்கம் பக்கம் பார்க்க ஆரம்பித்தாள் ரம்யா. ஆஹா, வச்சு சிக்கிடுச்சு, இனிமே 2 நாளைக்கு ஒரு தடவை பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு போகணும். ஆனால் அவளை பார்க்காத மாதிரி பாவலா காட்டினால்தான் கிளி நம்ம பக்கம் வந்து பேச ஆரம்பிக்கும். அப்புறம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும் என்று மனதுக்குள் சந்தோஷப்பட்டான் ராகவன். புதன்கிழமை காலை 7 மணிக்கு ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட், ஒயிட் கலர் டிஷர்ட் அணிந்து புத்தகங்களுடன் கிளம்பும் ராகவனை வியப்புடன் பார்த்தாள் வைதேகி. என்னங்க இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? ஆமாம், கையில் என்ன புத்தகம் என்றாள். ஐயோ, முதல் பாவம் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டது தான். இப்படி புறப்படும் போதே தொணன்னு கேள்வி கேட்கிறியே. போன காரியம் உருப்பட்டாப்புல தான். கோபத்தில் வார்த்தைகளை கொட்டி சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் நோக்கி விரைந்தான் ராகவன். உங்கள் கணவர் ரொம்ப ரொமான்டிக்காக கிளம்புறாரே. போன வாரம் அவர் சிம்மக்கல் பஸ் ஸ்டாப்பில் யாரோ ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம். எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துருக்கிறார். பார்த்து நடந்துக்கோ வைதேகி, ஆரம்பத்தில் விட்டுட்டா அப்புறம் பிடிக்கிறது கஷ்டம்தான். பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் கல்யாணி நேற்று சொன்னது முதல் வைதேகியால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. காலையில் அவளை பார்க்கத்தான் இப்படி அவசரமாக போகிறாரோ? இவருக்கு என்ன குறை வச்சேன்? அவர் ஆசைப்பட்ட போதெல்லாம் மனம் கோணாமல் நடந்துக்கிட்டேனே. நான் அழகில்லையா? மற்றவங்க எல்லாம் என்னை பார்த்து அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்கிறேன்னு சொல்கிறாங்களே.
ஆனா இவர் கண்ணுக்கு மட்டும் ஏன் என்னோட அழகு தெரியலை? பஸ் ஸ்டாப்பில் ரம்யாவை பார்த்தும் பார்க்காதது போல் பாவனை செய்தான் ராகவன். அவள் பார்க்கும்போது கையில் வைத்திருந்த புத்தகத்தை புரட்டி படிப்பது போல நடித்தான். இது ஆண்களின் சைக்காலஜி தெரியாத பெண்களுக்கு. நான் பார்க்க வேண்டும் என்றே இப்படி ஃபாலோ செய்கிறானோ? இதை வளர விடக்கூடாது. அவன் திரும்ப நம்மிடம் பேச வந்தால் நம் அப்பாவிடம் சொல்லிவிட வேண்டும் என முடிவெடுத்தாள் ரம்யா. அவசரப்பட்டு பேசக்கூடாது, பிறகு ஏதாவது வில்லங்கம் வந்துவிடும் என ராகவனின் உள்ளுணர்வு சொல்லவும் அன்று எதுவும் பேசாமல் பார்ப்பதையும் தவிர்த்தான். ஞாயிறு காலை மொபைல் ஃபோன் ஒலிக்க எடுத்தவன் ராகவன். என்னது, கீழே விழுந்துட்டாரா? ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறீங்களா? படபடத்தான் ராகவன். சமையல் அறையிலிருந்து வந்த வைதேகி, என்னங்க, என்ன ஆச்சு என்றாள். ஒன்றும் பதட்டப்படாதே, உன் அப்பா பாத்ரூம்ல கால் சறுக்கி விழுந்துட்டாராம். வடமலையான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்காங்க, அத்தை ஃபோனில் சொன்னாங்க என்றான். ஐயோ அப்பா என்று கதறினாள் வைதேகி. நீ சுதாவை கூட்டிட்டு முதலில் ஹாஸ்பிட்டலுக்கு போ, நான் பின்னாடியே வந்துடுறேன் என்றான் ராகவன். உடனே சுதாவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தாள் வைதேகி. மருத்துவமனை சென்று பார்த்தான் ராகவன். காலில் பெரிய கட்டுடன் படுத்திருக்கவும் பக்கத்தில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தாள் வைதேகி. டாக்டரிடம் கேட்டேன், 1 வாரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொன்னார். மாமாவுக்கு சரியாகிவிடும். 1 வாரத்துக்கு உன் அப்பா கூடவே இருந்து பார்த்துக்க. அத்தை வீட்டிலிருந்தே சுதா ஸ்கூலுக்கு போகட்டும் என்று ராகவன் சொல்ல, சரி என்பது போல் தலையசைத்தாள் வைதேகி. அப்பாடா, 1 வாரம் நிம்மதியா இருக்கலாம். காலை 7 மணிக்கு புறப்பட்டால் யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது. இந்த 1 வாரத்துக்குள் அந்த ஃபிகரை கரெக்ட் பண்ணி விடணும் என்று குதூகலித்தான் ராகவன். 2 நாள் பஸ் ஸ்டாப் பக்கமே வரவில்லை. தேடட்டும், நன்றாக தேடட்டும், தானா பழுத்து என் மடியில் விழணும், அதுவரை பொறுமையாக காத்திருப்போம் என மனதினுள் நினைத்தான் ராகவன். காலையில் வண்டியூர் கண்மாயில் ஜாகிங் செய்து கொண்டிருந்த பொழுது சாலையோர பெஞ்சில் தன்னுடன் வங்கியில் வேலை செய்யும் பியூன் மாயாண்டியை பார்த்தான் ராகவன். என்ன மாயாண்டி இந்த பக்கம் என்றான். என்னத்த சொல்ல, மனசே சரியில்லைங்க சார் என்று துக்கப்பட்டான் மாயாண்டி. என்னவென்று விசாரித்தான். என் பொண்ணு காலேஜ் போகிறப்போ ஒரு காவாலி பைய அவளை பின்தொடர்ந்தே வரானாம். என் பொண்ணு ரொம்ப பயந்த சுபாவம். நாளைக்கு நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம் என்றான் மாயாண்டி. அதுக்கென்ன மாயாண்டி, காலையில் நான் உன் கூட வரேன். அவனை 4 தட்டு தட்டி போலீஸில் பிடிச்சு கொடுத்துடலாம். நீ கவலைப்படாமல் வீட்டுக்கு போ என்று சொல்லி சிம்மக்கல் நோக்கி விரைந்தான் ராகவன். இந்த மாயாண்டி கிட்ட பேச போய் நம்ம பச்சைக்கிளி ரம்யாவை மிஸ் பண்ணிட்டோமே. சரி, நாளைக்கு எப்படியாவது அவளிடம் பேசிடணும். முதல்ல மாயாண்டி விஷயத்தை கவனிப்போம், பிறகு கிளியை பார்க்கலாம். கிணத்து தண்ணியை கடலா கொண்டு போகுது என்று நினைத்து கொண்டான். மறுநாள், என்ன மாயாண்டி, அந்த பையன் வந்தானா என்றான். சார், காலையில் 7 மணிக்கு சிம்மக்கல் பஸ் ஸ்டாப்புக்கு அந்த பையன் வருவான்னு என் பொண்ணு சொல்லுச்சு. வாங்க, நாம் இப்போ போனால் சரியாக இருக்கும் என்று மாயாண்டி சொல்ல ராகவனுக்கு திக் திக் என அடித்து கொண்டது. ஆனால் இந்த மாயாண்டி பொண்ணு ரம்யாவாக இருக்க முடியாது. அவளோட அழகு எங்க, இவனோட கருப்பு நிறம் எங்கே? இவன் பொண்ணு வேறு யாராவதாகத்தான் இருக்கும். ரம்யா முன் நம்ம ஹீரோயிசத்தை காட்டிட இதுதான் நல்ல சமயம். அவனை நாம் அடிக்கிற அடியில் ரம்யாவே ஆடி போய் விடணும் என நினைத்து கொண்டான் ராகவன். யாரை பற்றி அப்பாவிடம் புகார் சொன்னோமோ அவனே அப்பாவுடன் வருவதை பார்த்த ரம்யா ஒரு கணம் திகைத்தாள். வேலியில் போகிற ஓனான் தானே வலையில் வந்து மாட்டிக்கிடுச்சு. டேய் மாப்பிள, இன்னைக்கு உனக்கு சங்கு தாண்டி என நினைத்தாள் ரம்யாவின் தோழி நர்மதா. ரம்யா, இவர்தான் நான் வேலை செய்கிற வங்கியில் கேஷியராக இருக்கார். பேர் ராகவன், ரொம்ப நல்ல மனிதர். உன் பிரச்சனையை சொன்னதும் நானும் வரேன். அவனை 4 தட்டு தட்டி போலீஸில் ஒப்படைச்சிடலாம்னு என் கூடவே வந்திருக்கிறார். அவன் யாருன்னு காட்டு, உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் என்றார் மாயாண்டி. ராகவனுக்கு கை கால் நடுங்க ஆரம்பித்தது. ரம்யா என்னை காட்டி கொடுத்து விட்டால் நம் மானம் மரியாதையெல்லாம் கப்பல் ஏறிவிடும். வங்கியில் இதுவரை எடுத்த நல்ல பெயர் போய் மாயாண்டியால் என்னோட கீழ்த்தரமான செயல் வெளிச்சத்துக்கு வந்துவிடும். கடவுளை முருகா, இந்த சிக்கலிலிருந்து எப்படியாவது என்னை காப்பாத்து என்று மனதார வேண்டிக் கொண்டான் ராகவன். அப்பா, அவன் இப்பத்தான் அந்த பக்கம் போனான். உங்க 2 பேரையும் பார்த்து பயந்து விட்டான் போல.
இனிமே அவன் என்னை தொந்தரவு செய்ய மாட்டான்னு நினைக்கிறேன். இனி எந்த பொண்ணுங்க பின்னாடியும் போக மாட்டான். நான் சொல்றது சரிதானே அங்கிள் என ராகவனிடம் சொன்னாள் ரம்யா. பலி கொடுக்க கட்டி போட்டிருக்கும் மாட்டை போல பேந்த பேந்த விழித்தான் ராகவன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், நீங்கள் அப்பாவோட வந்ததுக்கு என்று கேலியாக ரம்யா சொல்ல பேருக்கு சிரித்து வைத்தான் ராகவன். அவர்கள் இருவரும் சென்றதும், ஏண்டி அவனை உங்க அப்பா கிட்ட காட்டி கொடுக்கல என்று கேட்டாள் தோழி நர்மதா. எவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்ட பார்த்தோம். நல்ல வேளை கடவுள் என்னை காப்பாற்றி விட்டார். நன்றி கடவுளே என நினைத்து கொண்டான் ராகவன். வீட்டுக்கு பைக்கில் திரும்பிய பொழுது தெருமுனையில் ஒரு அழகிய இளம்பெண் நின்று கொண்டிருந்தும் பார்க்காமல் குனிந்தபடியே சென்றான் ராகவன். என்னங்க என்ற அழைப்பை கேட்டு வண்டியை நிறுத்தினான். அட, நம்ம வைதேகி என் மனைவியா இவ்வளவு அழகா இருக்கா? இவளை விட்டுட்டு இப்படி கண்டபடி அலைஞ்சேனே. என்னம்மா இங்க நிக்கிற? மாமாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பதற்றத்துடன் கேட்டான் ராகவன். இதுவரை வாடி பொடி என்றே அழைப்பது வழக்கம். வைதேகிக்கே அதிர்ச்சியாக இருந்தது. நம்ம கணவரா இப்படி பேசுகிறார்? நம் சுதா வயசுக்கு வந்துட்டா. என் ஃபோனு ரிப்பேர் ஆயிடுச்சு. யாரோட நம்பரும் எனக்கு நினைவுக்கு வரல. உங்கள் தம்பி கணேசனும் ஏதோ வேலை விஷயமாக சென்னைக்கு போனதால நீங்கள் ஜாகிங் முடிச்சு இந்த பக்கம்தான் வருவீங்கன்னு உங்களுக்காக காத்திருக்கிறேன் என்றாள் வைதேகி. வைதேகியுடன் வீட்டுக்கு விரைந்த ராகவன் வராண்டாவில் ஓரமாக சுதா தாவணியுடன் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவனது கண்கள் கலங்கியது. அது அழுகையால் அல்ல, ஆனந்தத்தால். நம் மகள் சுதா மாதிரித்தானே ரம்யாவும். நம்ம மகளிடம் யாராவது பிரச்சனை செய்தால் நமக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கும். இப்படி நடந்துகிட்ட விஷயம் நினைத்து அவனுக்கே தற்குறைவாக இருந்தது. வேதனையுடன் தலை குனிந்தான் ராகவன். சடங்கு விஷயமெல்லாம் முடிந்து பள்ளி செல்ல தயாரானாள் சுதா. கண்ணாடி முன் தலை சீவிய ராகவன் ஆங்காங்கு நரைமுடி தெரிவதை பார்த்து பலமாக சிரித்தான். சுதா, இருடா, அப்பா உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறேன் என்ற ராகவனை வியப்புடன் பார்த்தாள் வைதேகி. என்ன அப்படி பார்க்குற? இனி எப்பவும் நீ ஆசைப்பட்டபடிதான் நடந்துக்குவேன். பை பை வைதேகி, சாயந்தரம் ரெடியா இரு. சினிமாவுக்கு டிக்கெட் புக் செய்திருக்கிறேன். சுதாவோட நம்ம படத்துக்கு போயிட்டு வரலாம். முதல்ல வைதேகிக்கு நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கி தரணும். இனிமே இவங்க 2 பேரையும் சந்தோஷமா பார்த்துக்கிடணும் என மனதில் நினைத்தவாறே பைக்கை ஓட்டத் துவங்கினான் ராகவன். இனி அவனும் ஒரு நல்ல அப்பாதான். ரம்யாவின் தோழி கேட்ட கேள்விக்கு ரம்யா சொன்ன பதில் இதுதான். அவர் வேலை பார்க்குற இடத்துல தான் என் அப்பாவும் வேலை செய்கிறார். அவரும் எனக்கு அப்பா மாதிரிதான். என் அப்பாவை வைத்துதான் அவருக்கு அவருடைய தவறை உணர்த்தலாம் என்று அந்த முடிவு செய்தேன் என்றாள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.